வணக்கம் வaithi, வெல்கம் பேக் டு வைத்திஸ் கிச்சன் சமையல். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கல்யாண வீடுங்களில் செய்யக்கூடிய அந்த வத்தக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைப் வந்து கேட்டிருந்தாங்க கல்யாணத்தில் செய்யக்கூடிய அந்த வத்தக்குழம்பு கொஞ்சம் அப்லோட் பண்ணுங்கள் ஷேப் பண்ணிட்டு கண்டிப்பாக தான் பார்க்க போகிறோம். ஒரு கடையை வச்சு அது நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஹீட்டான பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கடலை பருப்பு ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு இது கூட உளுந்து வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா வதக்குறோம். இது நல்லா ப்ரௌன் ஆன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்லி, ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், துருவன தேங்காய் போட்டு ஒரு சூப்பராக மசாலா ரெடி பண்ணி நம்ம வந்து மணத்தக்காளி வத்தல் யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான வத்தக்குழம்பு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வத்தக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தலாம். மணத்தக்காளி வத்தல் 5 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லி 4 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 6 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, திருவல் தேங்காய் 5 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், புளித்தண்ணி 250 ml. வத்தக்குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாயை வச்சு கடாயை நல்லா காஞ்ச பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா ஊற்றிக்கலாம். இந்த நல்லா காஞ்ச பிறகு கடலைப்பருப்பு ஆட் பண்ணி இந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கடலைப்பருப்பு ஆட் பண்ணி 2 நிமிஷம் கழித்து அது பிறகு பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். இந்த வெந்தயம் வந்து கோல்டன் கலர் ஆகணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மல்லி, காஞ்ச மிளகாய், ஜீரகம், மிளகு இதெல்லாமே ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி கரெக்டாக இன்னும் 2 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணுங்கள். இந்த மல்லி வந்து ஃப்ரை ஆகணும், காஞ்ச மிளகாய் எல்லாமே ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம துருவன தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். தேங்காய் வந்து ப்ரௌன் கலர் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த வத்தக்குழம்பு வந்து ஒரு 2 வாரம் கூட அந்த வத்தக்குழம்பு வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து சளிச்சு போகாது. நீங்கள் உடனே யூஸ் பண்ணால் தான் தேங்காய் போட்டு சும்மா மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். எவ்வளோக்கு தேங்காய் ப்ரௌன் கலர் ஆகுதோ அந்தளவுக்கு நம்ம இந்த வத்தக்குழம்பு வந்து ரொம்ப நாள் வச்சுக்கலாம். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஆற வச்சு நம்ம பவுடர் அடித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து மணத்தக்காளி வத்தலை போட்டு நம்ம அதில் வந்து வதக்க போகிறோம். ஏன் நெய்யில் போட்டு வதக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் அதில் உள்ள அந்த கசப்பு தன்மை வந்து நீங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து நெய்யில் போட்டு வதக்கிறேன். இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். பவுலில் மாற்றி வச்சுட்டு ஒரு கடாயை வச்சு கடாயில் வந்து நல்லெண்ணெய் மறுபடியும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு நம்ம தாளி பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம புளித்தண்ணியை வந்து நம்ம கரைச்சி ஊற்ற போகிறோம். புளித்தண்ணி ஊற்றின பிறகு நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கூட வந்து ஸ்வீட்னஸ்க்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த பவுடர் வந்து ஆட் பண்ணி ஏற்கனவே 250 ml வாட்டர் சொல்லியிருக்கேன். புளி தண்ணி இருக்குது. இது இல்லாமல் ஒரு 150 ml வாட்டர் ஊற்றி தேவையான சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக சூடான பிறகு இதை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆயிலெலாம் வெளியே வந்திருக்கும். இப்போ வந்து வத்தக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே மணத்தக்காளி வத்தல் வறுத்து வச்சுருக்கோம்ல அதுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு கிளாடியில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி சால்ட்டாக கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸ்பைசி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதுதான் வந்து கல்யாணத்தில் செய்யக்கூடிய வத்தல் குழம்பு. வெங்காயம் தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க. நார்மல் வத்தல் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் ஆட் பண்ணோம். கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான கல்யாண விசேஷங்களை செய்யக்கூடிய வத்தக்குழம்பு எப்படி பண்ணுறது பார்த்தாச்சு. நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பர் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. See you, bye bye.